ஹாய் வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ என்ன ஆஃபீஸர்? லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஸோ இதில் மொத்தம் எத்தனை போஸ்டிங் வேக்கன்சி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 வேக்கன்சி. இதில் 100 வேக்கன்சி வந்து தமிழ்நாடுக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். அதுவுமே ஆன்லைன் தான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே என்னது ஆன்லைனில் பேசிஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் இருக்க ஒரு பெர்மனண்ட்டான ஜாப். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் வந்து பக்காவாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ எப்போ இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஆகுது அப்படின்னா, August 8, 2026 24th August 2026 வரைக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன் மோட் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ இதோட லிங்க் வந்து www.iob.bank.in இருக்குது. ஸோ அதில் போயிட்டு கேரியர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் அதில் போய்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் டேட் என்னது? 8th August. எண்டிங் டேட் வந்து 24th August. ஓகேவா? ஸோ இதில் வந்து பேமெண்ட்டையும் எப்போ பண்ணிடணும்? அந்த 24th வந்து பண்ணிடணும். ஓகேவா? இதோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் பே வந்து 48,480 ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் வந்து 85,000 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சிஸ்? 100 வேக்கன்சிஸ். ஓகேவா? ஸோ கர்நாடகாவில் 50 வேக்கன்சி, மகாராஷ்டிராவில் 50 வேக்கன்சி, குஜராத்தில் 50 வேக்கன்சி. ஓவராலாக எத்தனை? 250 வேக்கன்சி. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஸோ முக்கியமான எலிஜிபிலிட்டி நம்ம என்ன பார்க்கணும்? டிகிரி. நீங்கள் எந்த டிசிப்ளினில் வந்து டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப், இந்த எல்பிஓ ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும். என்னைக்கு வந்து இந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு 24th August 2026 அப்போ வரைக்கும் இந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு உங்களுக்கு வந்து மினிமம் 20 இல்லைனா மேக்ஸிமம் 30 தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 years, ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்தால் 10 years. ஸோ அதுக்கப்புறமா வந்து பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 ரியாட்டாக இருந்தால் 5 years. இதெல்லாம் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பேசிக் பே பார்த்தோம் இல்லையா? ஸோ பேசிக்காக எவ்வளோ இருக்கும்? 48,480 இருக்கும். மேக்ஸிமம் 85,920 வரை இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன வரும்? பேசிக் பே தாண்டி டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இது எல்லாமே வரும். ஓகேவா? ஓகே. ப்ரொஹிபிஷன் பீரியட் வந்து எவ்வளோ? 2 years. ஓகேவா? ஆக்டிவ் சர்வீஸில் இருக்கணும். ஓகேவா? எஸ். இதில் பாண்ட் அமௌண்ட் வந்து உண்டு. ஸோ மினிமம் 3 years. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாண்ட் அமௌண்ட் வந்து 2 lakh rupees. ஓகேவா? ட்ராவல் அண்ட் லீவ் அலவன்ஸ் எல்லாம் உண்டு. ஓகேவா? அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான். ஸோ பேங்கிங்கில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே சிங்கிள் ரிட்டன் டெஸ்ட் தான். ஸோ 140 கொஸ்டின் வந்து இருக்க போது, 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உண்டு. ஸோ 4 கொஸ்டின் தப்பானா ஒரு மார்க் வந்து போகும். அதாவது ஒரு கொஷினுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து பெனால்ட்டியாக அசைன் பண்ணுவாங்க. அதாவது 1/4 ஆஃப் மார்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து ரீசனிங் அண்ட் ஆப்டி பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் 60 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறமா பேங்கிங், எக்கனாமி, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 40 கொஸ்டின் 40 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறமா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு 30 கொஸ்டின் 60 மார்க்கு. அண்ட் ஃபைனலி இங்கிலீஷ் நாலேஜில் 40 கொஸ்டின் 40 மார்க்கு. ஓவராலாக 140 கொஸ்டின் 200 மார்க்கு. ஓகேவா? ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 years ஓவராலாக. ஸோ குவான்ஸ்க்கு வந்து 60 நிமிஷம், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு 60 நிமிஷம், அதுக்கப்புறம் அதாவது பேங்கிங் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து 30 நிமிஷம். மொத்தமாக வந்து 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிளியராக இந்த
பேசிக்கான இப்போ பார்த்த எக்ஸாமில் கிளியராக ஆகிறவங்களுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 10th-லையோ 12th-லையோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 100 போஸ்டிங்க்கு வந்து நம்ம வந்து 10th-லையோ 12th-லையோ என்ன பண்ணியிருக்கணும், தமிழை ஒரு எக்ஸாமாக எடுத்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து எழுதியிருந்தால் இந்த டெஸ்ட் வந்து தேவையில்லை. இதுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபைனல் இன்டர்வியூ அதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமில் எல்லா மார்க்கையுமே 100க்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 80:20 ரேஷியோவில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வெயிட்டேஜ் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமுக்கு தான் எத்தனை பர்சன்டேஜ், 80%, பர்சனல் இன்டர்வியூக்கு 20% இருக்கும். அப்போ ரிட்டனுக்கு தான் நமக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை 100க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து போஸ்டிங் அதில் ஃபில்டர் அவுட் பண்ணி அதுலேருந்து போஸ்டிங் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதிலே வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டேட்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபீஸு. ஸோ ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 850 ரூபா. ஸோ இது வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு 175 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபீஸ் பேமெண்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் தாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண சொல்லுவாங்க, ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வரும். அட்மிட் கார்டு அப்போ என்ன பண்ணணும், ரேஷன் கார்டு, லேர்னர், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது. ஸோ வேலிடான ப்ரூஃப் தூக்கிட்டு போகணும். ஸோ நம்ம ஃபோட்டோ இருக்க மாதிரியான ப்ராப்பரான வேலிட் ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். ஸோ இதில் வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதர் பேன் கார்டு வந்து எடுத்துகிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பிளேசஸ்: சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தஞ்சாவூர், கூடலூர். ஸோ இந்தந்த பிளேசஸ்லாம் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அட்மிட் கார்டு வந்தோன்னா கரெக்டாக பார்த்து இப்போ எக்ஸாம் எழுதிங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும், இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எப்படி படிக்கணும், அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.